ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கரன்சி கன்சர்ன்ஸ் அப்படின்ற எடிட்டோரியல் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பாருங்க, கரன்சி கன்சர்ன்ஸ் ஆன் த ருபி. கரன்சியை பத்தின ப்ராப்ளம்ஸ், ருப்பிய பத்தி, ஆன் அப்படின்னா இத பத்தி அப்படின்னு அர்த்தம். It has been a tumultuous time for the Indian rupee, even as the Reserve Bank of India has been actively stepping into the foreign exchange market to stem its free fall in pursuit of what it calls an ordinarily exchange movement. Tumultuously அப்படின்னா very noisy, இல்ல people are excited. சரிங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஹாஸ் பீன் அப்படின்னா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் அப்படின்ற வர சென்டென்ஸ் தான். இட் ஹாஸ் பீன் எ டுமல்டுவஸ் டைம். டுமல்டுவஸ்னா ரொம்ப ஆரவாரமான ஒரு நேரம். ஸோ டுமல்டுவஸ் அப்ளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டுமல்டுவஸ் அப்படின்னா வெரி நாய்ஸி, ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா எதிர்பார்த்து கைத்தட்டி சிரிக்கிற மாதிரியான ஒரு நேரமா இருக்கு. ஈவன் அஸ் த ரிசர்வ் பேங்க் ஹாஸ் பீன் ஆக்டிவ்லி ஸ்டெப்பிங் இன்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட். ஸோ நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள போய் நம்மளுக்குன்னு ஒரு கால் தடம் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. டு ஸ்டெம் இட்ஸ் ஃப்ரீ ஃபால். ஸோ இந்த ருப்பியோட வேல்யூ விழுந்துட்டே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. of what it calls an orderly எக்ஸ்சேஞ்ச் மூமெண்ட். ஸோ இது வந்து இந்த மாதிரி விழுறது வந்து சகஜம்தான் அப்படின்னு என்னதான் ரிசர்வ் பேங்க் சொன்னாலும் அது முயற்சி எடுத்துட்டு தான் இருக்கு அதை நிலைநிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The rupee had hit an all-time low of 85 to the US dollar on December 19. ஸோ அதாவது ஒரு யூஎஸ்டி, ஒரு யூஎஸ் டாலருக்கு இத்தனை ருபீஸ் அப்படின்னு இருக்கும். இருக்கிறதுலயே கம்மியா 85 ரூபாய். அதாவது ஒரு யூஎஸ் டாலருக்கு நம்மளோட இந்திய மதிப்பு வந்து 85 ரூபாய். ஸோ முதல்ல 65 ரூபாய் இருந்தது, 77 ரூபாய் இருந்தது. ஆக்சுவலா இது ஹிட் லோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. அப்ப ஒரு டாலர் அப்படின்னா நிறைய பணம் கொடுத்தாதான் அந்த ஒரு டாலருக்கு ஈக்குவல் ஆகும். புரியுதாங்க? ஸோ இங்க என்னடா வேல்யூ ஹையா இருக்கு அப்புறம் லோன் சொல்லியிருக்காங்களேன்னு யோசிக்காதீங்க. ஆக்சுவலி எப்படின்னா முதல்ல 65 ரூபா, 69 ரூபா ஒரு டாலர்னா 65 ரூபாய் ரூபாயில சொல்லணும்னா அப்படின்னு அர்த்தமா இருந்தது. இப்ப 85 ரூபாய் வரைக்கும் பயங்கரமா போயிடுச்சுன்னா இப்ப ருப்பி வேல்யூ பயங்கரமா இறங்கி இருக்குன்னு அர்த்தம். வேல்யூ ஆஃப் த ருப்பி இறங்கி இருக்கு. அமௌண்ட் வைஸ் பார்க்கும்போது 85 ரூபாய் வந்திருக்கு. புரியும்னு நினைக்கிறேன். ஸோ டிசம்பர் 19 இந்த ரெக்கார்டு வந்து இந்த அமௌண்ட் வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே இட் கேம் ப்ரிகாரியஸ்லி க்ளோஸ் டு 86 மார்க் பிஃபோர் எ லேட் இன்டர்வென்ஷன் பை தி சென்ட்ரல் பேங்க் புல்ட் இட் பேக் டு 85.53. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, கடந்த ஃப்ரைடே, லாஸ்ட் ஃப்ரைடேனா கடைசி ஃப்ரைடே இல்லைங்க, போன வார வெள்ளிக்கிழமை அப்படின்னு அர்த்தம். இட் கேம் ப்ரிகாரியஸ்லி க்ளோஸ் டு த 86 மார்க். ஸோ ப்ரிகாரியஸ்லி க்ளோஸ்னா ஸ்டேபிள் இல்லை, அன்ஸ்டேபிளா 86 ரூபாய் கிட்ட வந்தது. பிஃபோர் ஏ லேட் இன்டர்வென்ஷன் பை, லேட் இன்டர்வென்ஷனா அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளோட ரிசர்வ் பேங்க் உள்ள புகுந்து அதாவது 85 ரூபா 53 பைசால நிறுத்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A confluence of factors at work have hurt the rupee in recent times. So confluenceனா நிறைய ஃபேக்டர்ஸோட காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றதுதான் கான்ஃப்ளூயன்ஸ். ஸோ நிறைய ரீசன்ஸ் இது. ஸோ கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அட் ஒர்க் ஹாவ் ஹர்ட். ஸோ ஃபேக்டர்ஸ்ன்றது ப்ளூரல், அதனால ஹாவ் ஹர்ட்னு வந்திருக்கு. ஹாவ் ஹர்ட் த ருப்பி, நம்மளோட ரூபாயின் மதிப்பை இப்போ கடந்த கொஞ்ச நாட்களா பயங்கரமா அடிவாங்க விட்டுருக்கு. இன்க்ளூடிங் தி சஸ்டெயின்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃப்ரம் செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் ஆஃப்டர் கீ இண்டிசஸ் பீக்டு இன் லேட் செப்டம்பர். ஸோ இதுல ஒன் ஆஃப் த காரணமா என்ன சொல்றாங்க, இன்க்ளூடிங் அப்படின்னா இதையும் சேர்த்துதான். என்னது, சஸ்டெயின்ட் அவுட்ஃப்ளோ ஆஃப், சஸ்டெயின்னா ஸ்டேபிள் அவுட்ஃப்ளோ. ஸோ ஃபாரின்ல இருந்து நம்ம இந்தியன் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றவங்க எடுத்துக்கிட்டே இருக்காங்க பணத்தை, நம்ம செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கீ ஃபேக்டர்ஸ், கீ இண்டிசஸ்னா மெஷர் பண்ற கீ ஃபேக்டர்ஸ் எல்லாம். அதனால என்னது, செப்டம்பர் கடைசியில ரொம்ப பீக்ல இருந்துச்சு. Overstretched stock valuation, a demotivating corporate performance in the July-September quarter, and China's economic stimulus nudged emerging market portfolios from Mumbai to Beijing. So என்னென்ன காரணங்கள்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க.
இதுல என்ன சொல்றாங்க, ஓவர் ஸ்ட்ரெச்டு ஸ்டாக் வேல்யூவேஷன். ரூ. 5க்கு விக்கிற ஸ்டாக்க நீங்க ரூ. 500 சொல்றது. ஓவர் வேல்யூவேட் பண்றது. அதே மாதிரி கார்ப்பரேட்டோட பெர்ஃபார்மன்ஸ், கம்பெனிஸோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்ளோ திருப்தியா இல்ல. சோ அது வந்து ரொம்ப டிமோட்டிவேட்டிங்கா இருந்துச்சு. எந்த குவார்ட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை, செப்டம்பர் குவார்ட்டர்ல. அதுக்கப்புறம் சைனாவோட எக்கனாமியும் பயங்கரமா பூஸ்ட் ஆயிட்டே வர்றதுனால, நெறைய பேரு அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்றதுனால, இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் புஷ்டு மும்பைல இருக்கிற எமர்ஜிங் மார்க்கெட்ட மும்பைல இருக்கிற இந்த ஸ்டாக் மார்க்கெட்ட சைனாக்கு அங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே சைனாக்கு போயிட்டாங்க. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அவங்கள சைனாக்கு புஷ் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. நட்ஜ்டு அப்படின்னா புஷ்டு வித் த எல்போன்றது தாங்க ஆக்சுவல் மீனிங். ஆக்சுவலி இங்க நம்மளுக்கு பொருந்துறது புஷ்டு. So the Donald Trump factor added a fresh headwind with the dollar strengthening since his US presidential electoral victory, and emerging market currencies were further rattled by his warning of a 100% tariff on BRICS nation for a common currency plan to change the dominance of US dollars in global trade. இப்ப ட்ரம்ப்போட எலெக்ஷன் மூலமா ட்ரம்ப் வந்ததுனால என்ன நடந்திருக்கு? added a fresh headwind. சோ ஹெட்விண்ட் அப்படின்னா அது கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதாவது எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துன மாதிரி. சோ இதுவும் ஒரு ஆடட் ஃபேக்டர் கொடுத்திருக்கு. என்னென்ன ஃபேக்டர்ஸ்? டாலரை அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் அவரு பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்ல ஜெயிச்சது. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் கரன்சிஸ் வந்து புதுசு புதுசா வந்துட்டே இருந்தது. அவரு இன்னொன்னு வந்து என்ன சொன்னாரு? ஃபர்தர் ரேட்டில்டு அப்படின்னா, ஒண்ணு வந்து அந்த சவுண்ட் மேக் பண்றதுங்க. ஒரு எலி கொட கொட கொடன்னு ஏதாவது ஒரு இடத்துல நோண்டிட்டே இருந்தா சவுண்ட் வரும்ல. அந்த சவுண்ட் பேரும் ரேட்டில்டு தான். இன்னொன்னு வந்து ஆம் சடனா ஒரி பண்ண வைக்கிறது. ஓகேவாங்க. கிரியேட்டிங் சடன் ஒரி. இதுவுமே லேட்டில் தான். சோ ஏன் அந்த ஒரி வந்துச்சு? அவரு கண்டிப்பா நான் வந்து டாக்ஸ் 100% போட போறேன். யார் மேல? பிரிக்ஸ் நேஷன் மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்காண்டி போட போறேன் அப்படின்னா, ஒரு காமன் கரன்சி பிளான வந்து நான் போட போறேன். அதனால யுஎஸோட டாலர் வந்து எனக்கு மதிப்பு கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ இந்த ஃபர்ஸ்ட் பேரால என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ஆம், ஃபர்ஸ்ட் லைனே என்ன சொல்லியிருக்காங்க? ரூபியோட வேல்யூ வந்து அதாவது இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுத்தா, இது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட். ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மொமெண்ட்டா இருக்கு. சாரி ஆர்பிஐ வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்ல என்னதான் ஸ்டெப்ஸ் பண்ணாலும், நம்மளோட பணத்தோட ஏற்ற இறக்கங்கள் ஆர்டினரின்னு சொன்னாலும், அதுவும் வந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஆரம்பிக்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் தான் என்ன விஷயம்னே சொல்றாங்க. என்னன்னா நம்மளோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. இந்தியன் ருபீஸோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அதோட ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. அந்த ஃபேக்டர்ஸ் வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு. சோ நெறைய ஃபேக்டர்ஸ்னால ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வெளில போயிட்டாங்க. ஸ்டாக் வந்து ஓவர் ரேட் ஆயிருக்கு. கார்ப்பரேட் சரியா வேலை பார்க்கல. அதுக்கப்புறம் யுஎஸோட பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், அப்புறம் 100% டாரிஃப் ஆன் பிரிக்ஸ் நேஷன். இந்த ரீசன்ஸ் எல்லாம் அடுத்து சார்ட் அவுட் பண்றாங்க. சோ இப்படிதான் நம்மளோட இது இருக்கு. சோ அவங்க வந்து என்ன மேட்டர்னே செகண்ட் லைன்ல தான் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல சம் பாசிட்டிவ் நோட்டோட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா ஆர்பிஐ வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம வந்து இத ஸ்டெபிலைஸ் பண்ண தான் பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி. சோ நெக்ஸ்ட் பேரா பார்ப்போம். Even before fears about Mr. Trump's generally protectionist stance on trade matters materialize. So இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரம்ப் வந்து பொதுவாவே அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ, அவங்க நாட்டுல தயாரிச்சத, அவங்க ட்ரேடு நல்லா இருக்கிறதுக்காண்டி என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரோ, மெட்டீரியலைஸ் அப்படின்னா அதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே இந்தியாஸ் குட்ஸ் ட்ரேட் ஸ்டோரி இஸ் ஃபியூட்டரிங். ஸோ நம்ம இந்தியாவோட குட்ஸ் ட்ரேடு வந்து அப்படி செதறிட்டு தான் இருந்துச்சு. அவ்வளோ இதா இல்ல. Record trade deficits and import bills are going to show up in this quarter's current account deficit. ஸோ நம்மளுக்கு ட்ரேட் டெபிசிட் இருக்கு. அதாவது ட்ரேட் டெபிசிட்னா இம்போர்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிறது, எக்ஸ்போர்ட் வந்து கம்மியா இருக்கிறது. அதே மாதிரி அதுக்கு சாட்சியா இம்போர்ட் பில்ஸ். இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த குவார்டரோட கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட். கரண்ட் அக்கௌண்ட் வந்தா வெளிநாடுல நம்ம எவ்வளவு இம்போர்ட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஓவராலா அதை வந்து காமிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு ட்ரேட் டெபிசிட்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதாவது இம்போர்ட் ஜாஸ்தி இருக்கிறது. கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் அப்படின்னா நம்ம அப்ராடுக்கு நிறைய மணி சென்ட் பண்றது, வேற நம்ம ரிசீவ் பண்ற மணி வந்து கம்மியா இருக்கும். ஸோ ட்ரேட் டெபிசிட் இஸ் அ பார்ட் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்.
சரிங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? which is expected to double from around 1.2% of GDP in the second quarter. ஸோ செகண்ட் குவார்ட்டரை விட 1.2% ஜாஸ்தியா இருக்க போது. அதாவது 1.2% ஆஃப் ஜிடிபியா இருந்ததை விட டபுள் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீசஸ் ட்ரேட் இஸ் ஸ்டில் த்ரோயிங் அப் எ சர்ப்ளஸ் பட் த அன்சர்டைன்லி அரவுண்ட் H1B visa regime will be a key monitorable despite Mr. Trump's latest soothing comments on the system. ஸோ சர்வீசஸ் ட்ரேட் வந்து பயங்கரமா இருக்குங்க. நம்ம நினைச்சதை காட்டிலும் எக்ஸ்ட்ராடினரியா போயிட்டு இருக்கு. ஆனா H1B விசா பத்தி ட்ரம்ப் என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பொறுத்து ஒரு ஷேக் வரலாம். The previous RBI Governor Shaktikanta Das did well to fortnightly dismiss the BRICS currency as just an idea in the air and stress that Indians had no de-dollarization agenda. ஸோ நம்மளோட முன்னாள் ஆர்பிஐ கவர்னர் சக்திகாந்த தாஸ் வந்து ஃபோர்ட்நைட்லினா 15 days ஒன்ஸ், அதாவது மாச நடுவுல அவர் என்ன சொன்னார்னா பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ பண்றத நம்ம விட்டுறலாம், டிஸ்மிஸ் பண்ணிடலாம், விட்டுறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து எல்லார் மனசுலயும் இருந்துச்சு, அவர்கிட்டையும் இருந்துச்சு. அண்ட் ஸ்ட்ரெஸ் தட் இந்தியா ஹேஸ் நோ டி-டாலரைசேஷன் அஜெண்டா. அப்புறம் அவர் என்ன உறுதிப்படுத்தினார்னா, ஸ்ட்ரெஸ்னா இங்க டென்ஷன் இல்லைங்க, அவர் என்ன உறுதிப்படுத்துறது, இங்க எதை உறுதிப்படுத்தினார்னா இந்தியாவுக்கு டி-டாலரைசேஷன் பிளான் எதுவுமே கிடையாது. அஜெண்டானா பிளான். ஸோ டி-டாலரைசேஷன் அப்படின்னா என்னன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட்ல யூஎஸ் டாலர்ஸை ஒரு கரன்சியா யூஸ் பண்ணாதது. ஸோ இப்போ நான் வந்து யூரோப்ல இருந்து வாங்குறேன் அப்படின்னா யூனிவர்சல் கரன்சியான யூஎஸ் டாலர்ல நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், அதுக்கு பதில் யூரோஸியா நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி எந்த பிளானும் இந்தியாவுக்கு இல்ல அப்படின்னு சொன்னாங்க. The government must also issue an equivocal statement to this effect in public fora and in diplomatic parlance to put the issue to rest. ஸோ அதனால நம்மளோட கவர்மெண்ட் எல்லா பப்ளிக் ஃபோரத்துலையும், பப்ளிக் மீட்டிங்ஸ்லையும், அதே மாதிரி அஃபீஷியல் மீட்டிங்ஸ்லையும், டிப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்றது அஃபீஷியல்ங்க, பார்லேஸ்ன்றதும் மீட்டிங்ஸ் இல்ல கான்ஃபரன்சஸ். டு புட் த இஷ்யூ டு ரெஸ்ட் அப்படின்னா இதை அடக்கிறதுக்கு, இந்த சலசலப்பை அடக்கிறதுக்கு அவங்க ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் அஃபீஷியலா கொடுக்கணும். இந்த மாதிரி நாங்க எந்த யூஎஸ் டாலர்ஸை இன்டர்நேஷனல் ட்ரேட்ல யூஸ் பண்ணாம இருக்கணும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இட் இஸ் ட்ரூ தட் த கரன்சிஸ் ஆஃப் அதர் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் ஹாவ் டேக்கன் எ பிக்கர் ஹிட் அண்ட் எ ஃபாலிங் ரூபி bodes well for exporters, but India also needs to worry about importing inflation, especially on inelastic items such as edible oil and crude petroleum. So இதுல என்ன சொல்லியிருக்காங்க, எல்லா இந்த மாதிரி க்ரோயிங் கண்ட்ரிஸோட கரன்சிஸ் எல்லாமே கொஞ்சம் விழுகதான் செஞ்சிருக்கு. இந்த கரன்சியோட மதிப்பு குறையிறதுனால எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு நல்லது, அவங்களுக்கு வந்து சீப்பா எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஆனா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இம்போர்ட் தான் ஜாஸ்தி. அப்ப இம்போர்ட் பண்றவங்க ஜாஸ்தி விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹெல்தி சைன் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. எஸ்பெஷலா நம்ம ஆயில்ஸ் அண்ட் பெட்ரோலியம்ஸை இம்போர்ட் பண்ணும்போது நிறைய பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மோரோவர் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் ஆர் அன்சர்டன் ஆஸ் இஸ் த யூஎன் மானிட்டரி பாலிசி அவுட்லுக் ஃபார் 2025. ஸோ இன்னும் யூஎஸ்ல அவங்களோட மானிட்டரி பாலிசி அறிவிக்கப்படலை. அதனால இங்கேயும் ஃபாரின்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றவங்களோட எண்ணிக்கையும் அமௌண்ட்டும் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. ஓகேவாங்க. There is also a limit to extent the central bank can deploy forex reserves to manage the rupee trajectory, and the finance minister has considered that recent exchange rate movement cramped the freedom for monetary policy makers. So இதுல மோர் ஓவர் இருந்த போதிலும் என்ன சொல்றாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் அது படிச்சிட்டோம். There is also a limit to the extent the central bank can deploy forex reserves இருக்குங்க. ஸோ இதுல நம்மளோட ருப்பி வேல்யூவை நம்ம ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காண்டி நிறைய யூஎஸ் டாலர்ஸா வாங்க போறோங்க. ஃபாரின் மார்க்கெட்ல போய் வாங்குவோம். ஸோ அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வச்சு
கரன்சிய மாத்துவோம். ஸோ இந்த மாதிரி செய்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்ப கோல்டு வந்து இவ்வளோதான் வச்சுக்க முடியும். நோட்டு வந்து இவ்வளோதான் பிரிண்ட் அடிக்க முடியும் அப்டின்லாம் லிமிட் இருக்கிற மாதிரி, ஸோ எவ்வளோ தூரம் நம்ம வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கோமோ, அவ்வளோ தூரம் நம்ம கரன்சியோட மதிப்பு ஜாஸ்தி ஆகும். ஸோ அப்படி யுஎஸ் டாலர்ஸ நம்ம எவ்வளோ வச்சுக்கலாம் அப்டின்றதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ருபியோட இந்த பாத்வே, அதாவது இந்த டிக்ளைனிங் பாத்வே இல்ல வேல்யூ இன்கிரீஸ் ஆகுற ட்ராஜெக்டரி அப்டின்னா இப்டி. இப்டி போறது தான். ஸோ நம்மளோட ருப்பீஸோட வேல்யூ வந்து கூடுது. வேல்யூ இன் த சென்ஸ் அமௌண்ட். அதாவது ரூ. 65 குடுத்துட்டு இருந்த இடத்துல இப்ப நம்ம ரூ. 85 பே பண்ணணும். ஓகேவாங்க. ஆனா அது ஏன் இந்த இன்கிரீஸ் வந்திருக்கு அப்டின்னா, பணத்தோட மதிப்பு குறைஞ்சிருக்கு. அமௌண்ட் வைஸ் வந்து இது நம்மளுக்கு கூட. நம்ம சைடு இருந்து பார்க்கும்போது இது கூட. ஸோ ஹாஸ் கன்சிடர்ட் தட். கன்சிடர்ட்னா ஒத்துக்கிறது. அட்மிட்டட் ட்ரூ. உண்மைன்னு ஒத்துக்கிறது. தட் ரீசன்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் மூவ்மெண்ட்ஸ் கிராம்ப் த ஃப்ரீடம் ஆஃப். பாலிசி மேக்கர்ஸோட அதாவது ரிசர்வ் பேங்க் ஏதாவது ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு அதெல்லாம் வந்து கொண்டு வருது அப்டின்னா, அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாம பண்ணிருது இந்த நம்மளோட ருப்பி மூவ்மெண்ட் பண்ணிருச்சு அப்டின்னு சொல்றாங்க. முடக்கிருச்சு. ஸோ சடனா கிராம்ப் இன் மசில்ன்னு சொல்லுவாங்கல்ல. தசை புடிச்சுக்கிச்சு அப்டின்னு சொல்ற மாரி. அது மாரி இது வந்து ஃப்ரீ மூவ்மெண்ட்க்கு விட மாட்டேங்குது. India's present economic woes are linked to domestic drivers such as faltering consumption and reluctant investments. ஸோ நம்ம எக்கனாமி எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டேபிளான கான்ஸ்டன்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அன்ஆல்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஃபால்டரிங் கன்சம்ஷன்ஸ் இருக்குன்னா வீக்கர் கன்சம்ஷன்ஸ். ஸோ இப்ப நம்ம என்ன யோசிப்போம்னா, இந்த வருஷம் ஒரு 100 கார் வித்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோம். பட் 10 கார் தான் வித்திருப்போம். ஸோ கன்சம்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல வீக் ஆகுது. ஸோ நம்ம எதிர்பார்க்கிற அளவுக்கு மக்கள் வந்து அத வாங்குறதில்ல. ஸோ இந்த வீக்கனிங் கன்சம்ஷன்ஸ்னாலயும், அதே நேரத்துக்கு நெறைய இன்வெஸ்ட்மென்ட் உள்ள வரணும். பட் அது வரமாட்டேங்குது. அதனாலயும் நம்மளோட எக்கானமி கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்றாங்க. வித் த ருப்பி கம்மிங் அண்டர் பிரஷர், கண்ட்ரீஸ் எக்ஸ்டர்னல் ரீசைலன்ஸ் குட் பி டெஸ்டட் as well in 2025 and policy makers must gear up to manage this new risk. So resilience அப்படின்னா how well you withstand. ஸோ இதை எப்படி இவங்க வந்து தாக்கு பிடிக்க போறாங்க, வெளியில இருந்து வர இந்த பிரஷரை எப்படி தாக்கு பிடிக்க போறாங்கன்றத 2025ல டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பாலிசி மேக்கர்ஸ் அதாவது நம்மளோட சென்ட்ரல் பேங்க் சம்பந்தமானவங்களோ, இல்ல ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சம்பந்தமானவங்களோ, அவங்க வந்து இந்த புது சவால மேனேஜ் பண்றதுக்கு ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாங்க. ஸோ எக்யூப் யுவர்செல்ஃப். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த செகண்ட் பேராவோட ஃப்ளோ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட அதாவது பாஸ்ட்ட பத்தி சொல்றாங்க. ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளோட கண்டிஷன்ஸ் வந்து அவ்ளோ ஃபேவரபிளா இல்ல. ட்ரேட் டெபிசிட் இருந்துச்சு. கரண்ட் அக்கவுண்ட் டெபிசிட் இன்னும் வர்சன் ஆக போது. அதுக்கு அத்தாட்சியெல்லாம் நம்ம குடுக்க போறோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் ட்ரேட் வந்து நல்லா போயிட்டுருக்கு. ஆனாலும் அதுல வந்து H1B சம்பந்தமா ஒரு சில விஷயங்கள் பிரச்சனையில இருக்கு அப்படின்னு சொல்லி யுஎஸ் ரிலேட்டடாவே எல்லாம் சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கவர்னர் அடுத்து ரெமெடி. ஸோ இது வந்து இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அப்போ சக்திகாந்த தாஸ் சார் அதாவது நம்மளோட ஃபார்மர் கவர்னர் எப்படி ஹேண்டில் பண்ணியிருந்தாரு, என்ன சொல்லிட்டு இருந்தாருன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அட்வான்டேஜஸும் சொல்லியிருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து சொல்யூஷனு கடைசியா தாங்க கொண்டு வராங்க. இப்ப நம்ம வந்து இந்த மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமா இத ஸ்டெபிலைஸ் பண்ணணும்னு நெனச்சா, ஒரு அளவுக்கு தான் பண்ண முடியும். அதனால ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன சொல்லிருச்சு, இது வந்து ஒரு சிக்கலான சூழ்நிலையா தான் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பியும் நம்ம இந்தியன் எக்கானமி அடுத்து இத ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. அந்த சொல்யூஷனோட பிளஸ் அண்ட் மைனஸ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கஷ்டகாலமா இருக்கப்போது. இதுலருந்து வெளில வர்றதுக்கு நீங்க தயாரா இருங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த ஃப்ளோ வந்து ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பேரால இஷ்யூ அதுக்கான ரீசன் சொல்லியிருந்தாங்க. செகண்ட் பேரால வந்து
கரண்ட் சினாரியோவ அப்போ அதாவது இப்போ இந்த சினாரியோ ஒரு விஷயம் வந்து டக்குனு இன்னைக்கே முளைக்காதுங்க. அது ரொம்ப நாளா கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டே இருக்கும். ஸோ அப்போ பாஸ்ட் கொஞ்ச நாளா என்ன ஆக்ஷன்ஸ்லாம் எடுத்துட்டு இருந்தோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெமெடி பண்ணலான்னா, அதுல என்ன பிளஸ் அண்ட் மைனஸு அப்படின்னு சொல்லி ஏன்னா இதுக்கு ஒரு சாலிடான ரெமெடி இல்ல. அதனால இப்ப இந்த ரெமெடி யூசுவலா இந்த ரெமெடி பண்ணுவோம். இந்த ரெமெடில என்னென்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு. அப்ப இத எப்படி சமாளிக்கணும்னா, சமாளிச்சு தான் ஆகணும். நீங்க ரெடியா இருங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. ஓகேவா ஃபிரெண்ட்ஸ்? ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட கன்டென்ட்ல என்ன கான்டெக்ஸ்ட் அதாவது ரூபி ஃப்ளக்சுவேஷன் தான் கான்டெக்ஸ்ட். அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ரீசன்ஸு, அதுக்கப்புறம் பிரசன்ட் சிச்சுவேஷன், பிரசன்ட்டா என்ன எடுத்திருந்தாங்க ஸ்டெப்ஸு, இனி என்ன சொல்யூஷன் பண்ணலாம், யூசுவலாவே என்ன பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டி அது பண்ணா என்ன எஃபெக்ட் இருக்கும், லாஸ்ட்டா அவங்களோட ஒப்பீனியன். இப்படிதாங்க இந்த ஃப்ளோ இருக்கு. ஸோ இது வந்து ரீஅரேஞ்ச்மென்ட்க்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.